ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகான வாக்கியங்களை இது வரைக்கும் பார்த்தோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டை மாலை போலே, பிணம் விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. இப்போ 7வது வாக்கியம் ரொம்ப ஒரு அழகான ராமாயணத்திலேருந்து ஒரு வாக்கியம். தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயையை போலே. அனுசூயா அத்ரி மகர்ஷியோட பத்னி. ரொம்ப பதிவிரத்தை அவளுக்கு இருக்கிற தபஸின் பலம் அபாரமானது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காட்டில் மழையே இல்லாமல் ஜனங்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்ட போது அனுசூயோட தபஸின் பலத்தினால மழை எல்லோருக்கும் செழிப்பான உணவுகள் கிடச்சிது. ஸோ அவளோட தபஸ் பயங்கரமான தபஸ்வினி. ஒரு சந்தர்ப்பத்தில் திரிமூர்த்தியர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா 3 பேரும் இவளை பரீட்சை பண்ணுறதுக்காக வரா இவளோட இடத்துக்கு. அத்ரி மகர்ஷி அப்போது வெளில போயிருக்கார். அனுசூயை மட்டும் வீட்டில் இருந்திருக்கா. அப்போது அவள் இவகிட்ட உணவு கேட்குறா. ஸோ இவளும் உணவு பரிமாறத்துக்கு தயாராகும்போது அவள் சொல்கிறா, உணவு நீ உடம்பில் துணி இல்லாமல் தான் நீ உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அனுசூயா இந்த 3 ஒரு சின்ன குழந்தையாக மாற்றி அவள் பால் கொடுக்குறா அந்த 3 குழந்தைகளுக்குமே, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராக்கு. ஸோ அப்பேற்பட்ட பதிவிரத்தை இந்த அனுசூயா. ஸோ அந்த மாதிரியான அனுசூயாவோட கணவர் தான் அத்ரி மகர்ஷி. ஸோ ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு அரண்மனையிலேருந்து கிளம்புறா. கிளம்பின உடனே ஃபஸ்ட்டு நேராக இந்த அத்ரி மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு தான் அவள் வரா. வந்த உடனே ராமர் சீதை லக்ஷ்மணன் எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறா. பண்ண உடனே அத்ரி மகர்ஷிக்கு ரொம்ப சந்தோஷம். ராமரையும் லக்ஷ்மணனையும் உட்கார வச்சு பேசுறதுக்கு பேசுகிறா. அப்போ ராமர் அத்ரி மகர்ஷி அவரோட மனைவி அனுசூயையை கூப்பிட்டு சீதாதேவியை உள்ளே அழைச்சின்னு போக சொல்கிறார். ஸோ அனுசூயாவும் சீதாதேவியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை உள்ள ரூமுக்கு அழைச்சின்னு போகிறா. யூஸ்வலாகவே அப்படி தானே, நம்மெல்லாம் இப்போ யார் வீட்டுக்காவது போனோன்னா லேடிஸ் எல்லாம் நம்ம கிச்சனுக்கு அவள் வீட்டு லேடிஸோடு போய் அவளோட கிச்சனில் நம்ம போய் பேசுவோம். ஜென்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசுவாள்ல, அந்த மாதிரி தான் ராமரும் லக்ஷ்மணரும் அத்ரி மகர்ஷியோடு அங்கே வெளியே உட்காந்துன்னு பேசிகிட்டு இருந்தா. அனுசூயா சீதா மாதாவை உள்ள அழைச்சின்னு போனான். உள்ள அழைச்சின்னு போயிட்டு அவள் சொன்னால், ரொம்ப சந்தோஷம், எனக்கு உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. எல்லாரும் ராமர் சீதையோட பட்டாபிஷேகம் கல்யாணத்தை பற்றி ரொம்ப பிரமிப்பாக சொல்லியிருக்கா. ஆனால் எனக்கு உன் வாயால் கேட்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே சீதாக்கு ஒரு மாதிரி வெக்கம் வருது. ஏன்னா சீதாக்கு கல்யாணம் ஆச்சே. சீதாக்கு வயசு 6, ராமருக்கு வயசு 12. அதுக்கப்புறம் அவள் 14 வருஷம் அவள் குடும்பம் நடத்தியிருக்கா. அரண்மனையில் குடும்பம் நடத்திட்டும் அதுக்கப்புறம்தான் வனவாசம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ ராமருக்கு வயசு 26, சீதைக்கு வயசு 20. ஸோ 20 வயசு பொண்ணு, அழகான சீதா மாதா, ஜெகத் ஜனனி. அவகிட்ட அனுசூயா தன்னோட விவாக கதையை கேட்கணும்னு ஆசைப்படுறா. சீதாவும் அப்படியே தலையை குனிஞ்சுட்டு வெக்கத்தில் சொன்னா, ராமர் வந்தார், ராமர் வில்லை தூக்கினார், உடைச்சார்.
உடைச்ச உடனே ஜனகர் வந்து சீதா மாதா வந்து ராமருக்கு தான் அப்படின்னு அறிவித்தார். பட் ராமர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து அப்பாவோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் அப்புறம் போய் தசரத மகாராஜாவை கூட்டின்னு வந்து அதுக்கப்புறம்தான் இங்கே கல்யாணம் நடந்தது அப்படின்னு சீதா சொல்கிறா. சொன்னோடனே அனுசுயாவுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்க்குறா அனுசுயா வந்து உள்ளேருந்து அவளோட இது கபர்ட்லேருந்து புடவை நகையெல்லாம் எடுத்துட்டு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ வந்து இந்த நகை புடவையெல்லாம் போட்டுக்கணும், உடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தலையை வாரி பின்னி விட்டு பூ வச்சு கையிலெல்லாம் மருதாணியெல்லாம் வச்சு காலில் மருதாணியெல்லாம் வச்சு அவளுக்கு புடவை உடுத்தி நகையெல்லாம் அவட்ட இருந்த நகையெல்லாம் சீதா மாதாவுக்கு போட்டு விடுறா. சீதா மாதாவுக்கும் எந்த சங்கோஜமும் இல்லை. ஏன்னா அவளுக்கு மனசில் ஒரு சிறு வருத்தம் இருந்துதான். அவள் வந்து பிறந்தது வந்து ராஜ குடும்பத்தில், வாக்கப்பட்டதும் ராஜ குடும்பத்தில். அவளோட கணவன் ராமரும் ஒரு ராஜ குடும்பத்துலேருந்து தான் வரவர். அந்த மாதிரியான ஒரு ராஜ குடும்பத்தில் இருந்து நகைகள்லாம் நிறைய அணிந்து பழக்கம் அவளுக்கு. இப்போ வந்து காட்டுக்கு போகணுன்றச்சே கைகேயி வந்து அவளை எல்லா நகையும் கைட்டி வச்சுட்டு போக சொல்லிட்டாளாம். ஸோ அவளுக்கு அது வந்து ஒரு சிறு வருத்தம் இருந்துதான். இங்கே அனுசுயா மாதா வந்து அவளை பார்த்த உடனே அவளுக்கு எல்லா நகையும் போட்டு விட்டு அழகான புடவையை உடுத்தி அவளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டாளாம். அவள் எப்படி அலங்காரம் பண்ணான்னா, யூஸ்வலாக ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு புக்காத்துலேருந்து பிறந்தாத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோ, அம்மா பார்த்துட்டு வா உனக்கு நல்லா அழகாக தலைவாரி பின்னி விட்றேன், வா உனக்கு பூ வச்சு விட்றேன்ட்டு அம்மா அழகாக பூவெல்லாம் வாங்கி பூ வச்சு விட்டு, இந்த புடவை வேண்டாம் நீ இந்த புடவை உடுத்திக்கோ அப்படின்னு இன்னொரு புடவையை கொடுத்து இதை உடுத்திக்கோ அப்படின்னு அம்மா எப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆசையோட அன்போடு அப்படி செய்வாளோ அந்த மாதிரி அனுசூயா வந்து சீதா மாதாவுக்கு அன்போட புடவையெல்லாம் கொடுத்து நகையை கொடுத்து எல்லாம் பண்ணாலாம். சீதா மாதா உடனே கேட்குறான், இந்த நகையெல்லாம் ஏதம்மான்னு. அப்போது அனுசூயா மாதா சொல்கிறாளாம், என்னோட மகன் தத்தாத்ரேயன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். நான் தத்தாத்ரேயனோட மனைவிக்காக வாங்கி வச்ச இந்த புடவை நகைகள்லாம் இதெல்லாம் வந்து அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் வந்து தீர்க்கதர்சி. அவன் சொன்னான், சீதா மாதா இங்கே வருவா, அவளுக்கு இந்த நகையும் புடவையும் நீ போட்டு விடு அப்படின்னு அவன் சொன்னான். அதில் தான் எனக்கும் ஆனந்தமும். இப்போ நீ வந்திருக்க, அதனால தான் உனக்கு இதெல்லாம் போட்டு பார்த்து ஆனந்திக்கணும்னு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு அனுசூயா சொன்னாலாம். சீதா மாதாவுக்கு ஒரே சந்தோஷமாக எல்லாம் பண்ணி அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுத்தான். ஸோ உடனே சீதா மாதாவை அழிச்சுண்டு இவாள்லாம் ராமர்லாம் உட்காந்துட்டுருக்கிற இடத்துக்கு ஐஷன் வராளாம். வந்தவுடனே ராமர் சீத்தையை பார்த்து அப்படியே வியந்து போகிறாளாம். கல்யாணத்தில் பார்த்த சீத்தை அப்படியே அதே மாதிரி இப்போவும் இருக்காளே அலங்காரத்தில்ன்ட்டு பார்த்து ஆச்சரியப்படுறாராம். அப்புறம் அவள் 3 பேருமே அத்ரி மகர்ஷியும் அனுசூயா தேவியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாளாம் அவளோட வனவாச யாத்திரைக்கு. ஸோ இந்த விஷயத்தை அழகாக வந்து பெண் பிள்ளை ராமானுஜரிடம் சொல்கிறா. என்ன மாதிரி சொல்கிறா, நமக்கு எல்லாருக்கும் ராமாயண கதை தெரியும், நமக்கு எல்லாருக்கும் ராமர் வந்து அத்ரி மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு போன கதை தெரியும். ஆனால் தாயை போல அனுசூயை சீதைக்கு அலங்காரம் பண்ண விஷயத்த அந்த ஒரு சாராம்சம் நம்ம யாருமே யோசிக்கலை. அந்த ஒரு விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை யோசித்து அதை அழகாக எடுத்துக்காட்டாக சொல்லி அதை கம்பேர் பண்ணி தன்னை அந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணி தான் அப்படி இல்லையே. எப்படின்னா அவள் வந்து அந்த பெருமாளோ இல்லை தாயாருக்கோ அழகாக பூ எடுத்துன்னு போய் தாயாருக்கு அலங்காரம் பண்ணலையே, இல்லைன்னா அட்லீஸ்ட் மாலை அழகாக தொடுத்து அவள் கையால் மாலையை தொடுத்து கோளூர்வள்ளி தாயாருக்கோ குமுதவள்ளி தாயாருக்கோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவள் பண்ணலையே. அடியாள் வந்து அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. அடியாள் வந்து ஒரு முசல் புழுக்க, வரப்பில் கடந்தா என்ன வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம்.
இதை கேட்ட ராமானுஜர் ஆச்சரியப்படுறாளாம். ஏன்னா இந்த விஷயம் இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் ராமாயணம் ராமானுஜர் திருப்பதியில் கேட்டார். ஸோ அவர் ஃபுல் ராமாயணத்தை ஃபுல்லாகவே கேட்டிருக்கார். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை யாருமே எடுத்து சொல்லவே இல்லை. அண்ட் இது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஒரு தாயை போல் பொண்ணுக்கு அலங்காரம் செஞ்சு விடுறதுன்றது ஒரு அழகான ஒரு விஷயம், ஆசையாக செஞ்சு விடுறதுன்றது. அந்த விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை பிடிச்சி அதை சொன்னாரே. அண்ட் இதெல்லாம் ராமானுஜர் லக்ஷ்மணனாக இருந்து பார்த்த விஷயம், அவருக்கு தெரியாததே இல்லை. அவர் பார்த்துருக்கார், இதெல்லாம் நடந்ததை பார்த்துருக்கார். அதனால் அவருக்கு இந்த விஷயம் நடந்ததும் தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் இருக்கிற இந்த சாராம்சம் அவருக்கு தோணவே இல்லை. அந்த ஒரு அழகான சாராம்சத்தை பெண் பிள்ளை எடுத்து சொல்லிட்டாளேன்னு சந்தோஷப்படுறாராம். தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயையை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.